துலா ராசி, துலா லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். இன்னைக்கு இந்த ராசியோடைய நிலைமை என்ன? சூரிய மங்கள யோகம்னு சொல்லக்கூடிய சூரியனுடையும் செவ்வாயோடையும் இணைவு. இந்த துலா ராசிக்கு ரொம்பவே செவ்வாய் பலமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். செவ்வாய் நல்லா பலமாக இருந்தால் தான் பொருளாதாரம்னு கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கிரகம் 11ஆம் அதிபதி எடுங்க, 2ஆம் அதிபதி எடுங்க, கிரக சேர்க்கையில் குரு சுக்கிரன் எடுங்க, குரு சனி எடுங்க, என்ன கொடுத்தாலும் இந்த செவ்வாய் தரக்கூடிய யோகத்தை யாருமே தர முடியாது இந்த துலா ராசி மற்றும் துலா லக்னத்துக்கு. ரொம்ப நாட்கள் கழித்து இந்த குரு சூரியனுடைய கிரக சேர்க்கைகள் என்ன பண்ணுறது காத்துட்ருக்கு. இந்த ராசியோடைய நிலைமை என்ன, தன்மை என்ன, இப்போ இன்னைக்கு என்னென்னலாம் இவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான விருப்பு வெறுப்புகளை சந்திச்சுட்டு இருக்காங்க, நிச்சயமாக பார்க்கலாம். இந்த யோகம் எப்படி செயல்பட போகுது அதையும் கண்டிப்பாக பார்க்கலாம். துலா ராசி துலா லக்னத்தை பொறுத்தவரையும் ராசியிலே சனீஸ்வர பகவான் உச்சங்க, சூரியன் நீசம், இங்கே சுக்கிரன் மூல திரிகோணம். 3 கிரகங்கள் தங்களுடைய ஆளுமையை செலுத்தக்கூடிய வீடு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சனீஸ்வர பகவான் நவ கிரகத்தில் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம். நல்லது பண்ணுறவங்களுக்கு செல்ல பிள்ளை மாதிரி வாழ்க்கையை உயர்த்தி விட்டுட்டு போயிட்டே இருப்பார். சனி கொடுக்க எவர் தடுப்பார்? இது அவருடைய ராசி லக்னமான மகரம் கும்பத்தை விட துலாத்துக்கு தான் அதிகமாக பொருத்தும். இன்னைக்கு வீடு வாசல் இருக்குது, நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்க. ரொம்ப பியூரான ஹார்ட்டு. இந்த துலாத்தை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் உச்சம்ங்கிறனால நேர்மை அப்படிங்கிறத என்னுடைய கூடவே பிறந்த மாதிரி அந்த விஷயத்த ஒரு காலம் நான் இழக்கவே மாட்டேன். அது எவ்வளோ கஷ்டங்கள் வந்தனாலும் நம்பினவங்களுக்கு உயிரை கொடுக்கக்கூடிய ராசி. ஆனால் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களோட உயிரை எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. நிறைய இன்னைக்கு வருத்தமும் சாபமும் அதிகமாக வெளியேறிட்டு இருக்கக்கூடிய ராசி இந்த ராசி. நிறைய பாருங்கள், வெளியே ஸ்ட்ராங்கான விஷயங்கள் எல்லாமே பேசுவாங்க, ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய புரோக்கன் ஹார்ட்ஸ் இவங்க கிட்ட தான் அதிகமாக இருக்கும். கஷ்டம் வந்தாமல் அழாமல் தாங்குவது இந்த ராசி தான். எப்படி ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து போராடிட்டே இருப்பாங்க. சனீஸ்வர பகவானுங்கிற கிரகம் இந்த ராசியில் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் காற்று மாதிரி புத்திசாலித்தனம், தராசோடைய சின்னம், நியாயமாக நீதியாக நேர்மையாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். ஒருத்தனை ஏமாத்துறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது, இதெல்லாமே இவங்களுடைய பாலிசிக்கு ஏற்று தான். நிறைய இன்னைக்கு அதீத அன்பு, நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காத்துட்ருக்கு. அதுமாதிரி நம்ம துளாராசியை பொறுத்தவரைக்கும் இன்னும் பாசிட்டிவான பாயிண்ட் சொல்லிகிட்டே போகலாம். எந்த கிரகங்கள் இங்கே இருந்தாலுமே ஒரு நன்மை செய்கிறதுக்கு காத்துட்ருக்கு. காலபுருஷனுக்கு 7ஆவது வீடு இந்த துலாம். அப்போ கஷ்டத்திலையும் ராஜா மாதிரி வாழ வைக்கும். அப்போ இந்த இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலுமே திருமண வாழ்க்கையில் நம்ம யோசிக்காமல் ஒரு ராசியை ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா இந்த துலாத்தை பொறுத்தவரையும் அவங்க திருமணத்துக்காக போராடுவாங்க. எவ்வளோ விஷயங்கள் வரட்டுங்க, நெகட்டிவ் வரட்டும், ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, பிரச்சனை பண்ணுறாங்க, மனைவி டார்ச்சர் பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்கன்னா இதை வெட்டிட்டு வெளியேறணும் அப்படிங்கிற திங்கிங் எதுவுமே இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் 100% பாசிட்டிவ் சொல்லலாம். மற்றவங்க மாதிரி டக்குன்னு வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற யோசனைகள் இல்லாத ஒரே ராசி இதுதான். அந்த திங்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எடுத்துடவே மாட்டாங்க. டெசிஷன் அப்படிங்கிறது இது எப்படி சரி பண்ணலாம், எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதான் யோசிப்பாங்களோ தவிர்த்து ஒருபோதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலி லைஃப்லேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கூட இவங்களுக்கு அதிகமாக இருக்கவே இருக்காது. நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களோட வீட்டுக்காரருடைய ஜாதகம் ரொம்பவே சூப்பராக இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருந்தது. அவங்களுடைய சம்சாரத்து ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம சொன்னோம், எப்படி மேடம் நீங்கள் இப்படி சொன்னீங்க, இந்த மாதிரி ஒரு நாட்களும் வந்து ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டுருக்குறோம், இருந்தாலுமே என் சம்சாரம் என்கிட்ட பேசி ரொம்ப நாட்கள் ஆச்சு, இதெல்லாமே மாறுமா மாறாதான்னு எனக்கு கவலை இல்லை, நாங்கள் இப்படியே போயிட்டு சமூகத்துக்காக வாழ்ந்துடலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த ஜாதகத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தோஷமான ஒரு கிரக சேர்க்கைகள் இருந்தாலுமே அவர் அந்த திருமண வாழ்க்கையை கொண்டு போகிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போகிறாங்க. உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா துலா ராசி. அப்போ இந்த ராசியை பொறுத்தவரை என்னென்னா ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வரவே மாட்டாங்க. ஒரு ஹோப்பு, ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறோம். உதாரணத்துக்கு காதல் பண்ணிகிட்டு இருக்கிறோம், திருமணத்துக்கு வந்து நான் இவங்களவே கல்யாணம் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா அந்த ஹோப்போடையே நிற்பாங்க கடைசி வரை. அது என்ன இருக்கட்டும், பொருளாதார பிரச்சனைகள் இருக்கட்டும், சண்டை இருக்கட்டும், பிடிக்குது கொஞ்சம் காலம் கழித்து பிடிக்கல, இது எதுக்குமே பதில் சொல்லாமல் அந்த விஷயத்த ஒரு ஹோப்பு கொடுத்துட்டோம், அதை பண்ணுறோம் அப்படின்னு தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராசியும் இந்த துலா ராசி தான். இன்னுமே திருமண வாழ்க்கையில் அதுக்காக ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். திருமண வாழ்க்கை அப்படிங்கும்போது துலாம் அப்படிங்கிற கிரகம் இருந்துச்சுனாவே அந்த இடத்துல வந்து சனீஸ்வர பகவானா யார் இருந்தாலுமே நம்ம தைரியமாக யோசிக்காமல் அந்த திருமணத்துக்கு ப்ரொசீட் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமான ராசி அப்படிங்கிறது இருக்குது. அந்த யோகமான ராசிக்கு ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லை. எல்லாமே எப்போ மாறப்போகுது, நாங்கள் எப்போ வீடு கட்டுவோம், நாங்கள் எப்போ வந்து நல்லா வாழுவோம், இன்றைக்கி வந்து எங்களுக்கு தூக்கி விடுறதுக்கு ஆளே இல்லை,
எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறையா வருத்தங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த துலா ராசி துலா லக்னத்துக்கு நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லது கெட்டது தெரியாமல் இதை முடிவெடுங்க, தவறான முடிவை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நிறையா பேர். அந்த முடிவுனால பெரிய அளவுக்கு ஏமாற்றங்களையும் யார் சந்திச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த துலா ராசி தான். ஆனால் வந்து ஒரு பக்கம் வந்து சனீஸ்வர பகவானை கும்பிட்றீங்க, எங்களுக்கு நீங்கள் எப்படியாவது யோகாதிபதி எங்களை எப்படியாவது உயர்த்தி விடுங்க, உங்களை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு இன்னைக்கு அவர் காலில் விழுந்தா மட்டும்தான் உங்களுடைய ராசிக்கு ஒரு யோகத்தை செயல்படுறதுக்கு காத்துட்ருக்கு. எந்த கிரகம் இருந்தாலுமே அவர் 5ஆம் அதிபதியாக வந்துட்டாலோ இல்லை 5ஆம் அதிபதியாக இருந்துட்டாலும் இது எவ்வளவு ஒஸ்டான இடத்துல இருந்தாலும் கிரக சேர்க்கைகள் இருந்தாலும் கன்ஜக்ஷனோடு இருந்தாலுமே அது எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது. ஒரு சின்ன அளவுக்கு வலியும் வேதனைகள் தான் கொடுத்துட்டு அவர் கொடுக்க வேண்டிய யோகத்தை கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. ஸோ இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க. ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றின்னு சொல்லி அவர் பாதம் பணிந்து அவருடைய உச்சம் பெறக்கூடிய ராசி, ஆட்சி பெறக்கூடிய ராசி இல்லை, உச்சம் பெறக்கூடிய ராசிக்கு அவர் நிச்சயமாக உங்களுடைய மனசுக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு மாற்றமே இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாயோடைய சூரிய மங்கள இணைவு, இது ரெண்டையுமே குரு பார்வை பார்க்குறது. துலா ராசியை பொறுத்தவரையும் சூரியன்கிற கிரகம் 11ஆம் அதிபதியும் ஆகிறது, நம்ம மறந்துடக்கூடாது. 3, 11ஆம் அதிபதியோட கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்க போகுது? நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் தரதுக்கு காத்துட்ருக்கு. எந்த விஷயங்கள்லாம் நோக்கி போகலாம், எந்த விஷயங்கள்லாம் நோக்கி போகக்கூடாது, இது எதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கு, எதையெல்லாம் சரி பண்ணாதது அப்படிங்கிறதுக்கு பிறந்த கால ஜாதகம். ஒரு விஷயம் நடக்குது, எந்த விஷயம்லாம் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம், எந்த விஷயம்லாம் ப்ரொசீட் பண்ணக்கூடாது, எதை நோக்கி நம்ம போகலாம் போகக்கூடாது, இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்கிறதுக்கு காத்துட்ருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் 100% பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது நீங்கள் மறந்துடவே கூடாது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே கோச்சாரம் தான். அதுவுமே பிறந்த கால ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த கிரகம் எங்கேயும் இல்லாத போது 20 to 30% பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல நல்ல பலம் பெற்ற கிரகங்கள் செவ்வாய் இருக்கிறதுனால முதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய வந்து பேருடைய தலையீடு இருக்குது. இந்த குடும்பம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது இருக்குது. இந்த விஷயத்தை யாரோ இவங்களுக்கு பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, இவங்களால என்னோடய திருமண வாழ்க்கை கடுமையாக பாதிச்சிருக்கு அல்லது இல்லாமல் அட்ஜஸ்டபிள் இல்லாமையே பெரிய பிரச்சனைகள் வருது. இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா, நிரந்தரமாக இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு படிப்படியாக இந்த பிரச்சனைகள் விடுபடுறதுக்கு, இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு நிறைய மன உளைச்சல்கள் ஆல்ரெடி நீங்கள் பட்டுட்டீங்க. இன்றைக்கி சொல்லணுங்கிறது இல்லை, நிறைய கேது எப்போ வந்தார் பார்த்திங்கன்னா ராசியில் அப்போவே வந்து நிறைய மன உளைச்சல்கள், நிறையா தனிமைகள், நிறையா விஷயங்கள் வந்து மாறுதல், இதெல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பிளான் போடாத அளவுக்கு துலா முதல்ல பிளானில் சூப்பராக இருப்பாங்க. இந்த பிளான் போட்டு ஒரு விஷயங்களும் வாழ்க்கையில் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த 2-3 வருஷமாக அவங்க போடக்கூடிய பிளான் எதுவுமே 1% கூட அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி விருப்பப்பட்ட மாதிரி நடக்கவே இல்லை. எல்லாமே ஆப்போசிட்டாகவும் அகெயின்ஸ்டாக தான் நடந்திருக்கு. இனி பிளான் போட்ட அனைத்து விஷயங்களுமே சிறப்பாக இருக்க போது. கடன் பிரச்சனைகள் தான் துலாத்தை பொறுத்தவரை என்ன கடன் ஆகுது ஏது கடன் ஆகுதுன்னு தெரியாமல் கடனுடைய சுமைகள் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கடனுக்கு முழு காரணம் நண்பர்கள் தான் அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம். இவன் வந்து எங்க கூட ரொம்ப நாட்களாக பழகிட்டு இருந்தாங்க, என்னை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லாத நாட்களே இல்லைங்க. அந்தளவுக்கு வந்து பணம் சார்ந்த பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு மாட்டிகிட்டு இருக்கீங்க. ராசியாதிபதியே 8, அப்போது என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரியாமையே யோசிக்காம நான் ரொம்ப விவரமானவன், நான் இதில் எப்படி எனக்கு விழுந்தேன் அப்படின்னு தெரில அப்படின்னு ஒரு நாளும் கூட சொல்லாமல் இருக்க மாட்டேங்க. இன்றைக்கும் பாருங்கள், ஒரு சின்ன பணத்தை பார்த்துட்டு நீங்கள் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குது. இனி அதெல்லாமே மாறப்போகுது. மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற வருத்தங்களும் இருக்குது. ராசியை குரு சம்மந்தப்பட்டு பார்க்கறதுனால பொதுவாக இனி வரக்கூடிய காலங்கள் துலாத்தை பொறுத்தவரையும் ஒரு வளர்ச்சிகள் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட வளர்ச்சிகள் அதிகமாக இருக்குது. நிறைய அமைதியாயிட்டீங்க, நல்லா பேசிகிட்டு இருந்திருக்கீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அமைதி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள், சைலண்ட்டாக போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றைக்கி உங்களோட ராசியை பொறுத்தவரை இருக்குது. அதே போல் வீண் விரயத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள், வேலை வாய்ப்புகள்லாம் யோசிச்சுட்டு வந்த வேலை வாய்ப்புகள்லாம் விட்டுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இனி வரக்கூடிய காலங்களில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிச்சயமாக முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் புதிய திறமை நிறைய வளர்த்தி கொள்றதுக்கும் இந்த கோச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. ஸோ புதிய திறமைகளையும்
அதே போல் மனக்குழப்பத்திலிருந்து மீண்டு வெளியே வர்றதுக்கு விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. நம்ம முன்ன சொன்ன மாதிரி இது அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.